ஏன் பரந்தூர் வேண்டாம்? 26.4% நீர்நிலைகளை கொண்டிருக்கிற பரந்தூர். நான் சொல்லல, நீங்க சொல்லல. ப்ரீ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்ல அரசாங்கம் சொல்கின்ற ரெக்கார்ட். ஏன் பன்னூர் கைவிடப்பட்டது? ஏன் அவசர அவசரமாக ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒரு அறிக்கை கொடுக்கிறார்கள்? யாருடைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு என்று பேசுபொருளாக மாறுகிறது? ஏன் அங்க ஒரு ஸ்பிரிங்ஸ்ங்கிற வாட்டர் நிறுவனம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பல கேள்விகளும் கேட்கப்படுகிறது, எழுப்பப்படுகிறது என்பதை தயவு செய்து பாஜக பேசுங்கள், நாங்க சொல்றோம். ஒருவேளை நீங்கள் பேசவில்லை என்றால் திமுகவிலும் பாஜகவும் சேர்ந்து இந்த நாடகத்தை நடத்துகிறார்கள். மக்களை பாதிக்காதவாறு இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம். உண்மையிலே புரியலங்க. 4700 ஏக்கரும் ஏர்போர்ட்டுக்கு வேணும். ஏர்போர்ட் எப்படிங்க இருக்கும்? நம்ம இப்ப மீனமக ஏர்போர்ட் போனா அங்கே பாருங்க நல்ல விவசாயம் நடந்துட்டு இருக்கு, இங்க பாருங்க அங்க வந்து குளத்துல மக்கள் எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க, அங்கே பாருங்க மக்களா பிரிச்சு அப்படியா இருக்கும்? 26% இருக்கின்ற நீர்நிலைகளை காலி பண்ணி தண்ணீர் எடுத்து வெளியே ஊத்தி அதை காலி பண்ணி நீங்க வந்து அதுல மண் அடிச்சு க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேல கான்கிரீட் போடணும். பரந்தூர் நாங்க வந்து செஞ்சே தீர்வோம், பரமலை பண்ணதே தீர்வோம் அப்படின்னு திமுக முயற்சிக்குமானால் மக்களை வெளியேற்றுவதற்காகவோ அல்லது நிலங்களை கையகப்படுத்துவதற்கான வேலைகளை செய்யும் என்றால் நாங்கள் உடனடியாக களத்தில் குதிவோம். அப்ப எங்களுக்கு சட்டம் பிரச்சனை இல்லை, நாங்க களத்துல குதிப்போம். இந்த பரந்தூர் விமான நிலையம் நிச்சயமாக நடக்க விடாமல் பார்த்துக் கொள்வோம். இந்த கேள்வியை வந்து நீங்க கேட்கும் பொழுது இதை அவரும் பார்க்கின்றார். பல யூடியூப் விவாதங்களை பார்க்கின்றாரு, எக்ஸ் தளத்துல வந்து என்ன பேசுறாங்க அப்படிங்கிற பாக்குறாரு. எல்லா விமர்சனங்கள் அவர் இன்னும் சொல்ல போனா தனக்கு ஆதரவாக பேசுகிறவர்களை தாண்டி தனக்கு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை இல்ல சில நேரங்கள்ல வந்து வன்மத்தோட பேசுறதை கூட அவர் பார்க்க கூர்ந்து கவனிக்கிறார். தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் சிறப்பு விருந்தினர் தாவேகா கட்சியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் தமிழ். வணக்கம். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டம் 910 நாளாக நடைபெற்றுட்டு இருக்கு. 910 நாளில் 10வது நாளில் போயிட்டு தாவேகா தலைவர் வந்து மக்களை சந்திச்சிருக்காரு. ஆதரவாகவும் கருத்துக்கள் இருக்குது, எதிராகவும் கருத்துக்கள் இருக்குது. அதை தாண்டி ஏன் இவ்வளோ கால தாமதம்? பரந்தூர் கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் ஆக போது இவ்வளோ லேட்டாக போனதுக்கான காரணம் என்ன தோணும்? இல்லைங்க, நம்ம முதல்ல பேசின விஷயங்கள் தான். கண்டிப்பாக களத்திற்கு செல்வார். இதுக்கு முன்னாடி களத்திற்கு அவர் போனதுன்னா கள்ளக்குறிச்சியுடைய அந்த சாராய மரணங்களுக்காக போனார். அதுக்கு பிறகு எப்பொழுது களத்திற்கு போவார்? நீங்களும் நிறைய கேள்வி கேட்டுருக்கீங்க. இதே மாதிரி எத்தனையோ ஊடகங்களும் கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. களத்திற்கு போவார். என்னன்னா இவர் சொன்ன மாதிரி 2 படத்தோட கமிட்மெண்ட், அதாவது இவர் களத்திற்கு போறது 2 படத்தை கமிட்மெண்ட் இருக்கு. அந்த ஒரு கமிட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, இன்னொரு கமிட்மெண்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. அது வந்து கூட இவர்கள் முடிய போகின்றது. அதற்கு பிறகு முழுக்க நான் களத்தில் தான் இருப்பேன். இப்ப இந்த கேள்வியை வந்து நீங்க கேட்கும் பொழுது இதை அவரும் பார்க்கின்றார். பல யூடியூப் விவாதங்களை பார்க்கின்றாரு, எக்ஸ் தளத்துல வந்து என்ன பேசுறாங்க அப்படிங்கிற பாக்குறாரு. எல்லா விமர்சனங்கள் அவர் இன்னும் சொல்ல போனா தனக்கு ஆதரவாக பேசுகிறவர்களை தாண்டி தனக்கு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை இல்ல சில நேரங்கள்ல வந்து வன்மத்தோட பேசுறதை கூட அவர் பார்க்க கூர்ந்து கவனிக்கிறார். நம்மளை குறித்து என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது இந்த கருத்து அவருக்கு இருக்கிறது. அதனாலதான் கூடியவர்கள் நாம் களத்துக்கு செல்ல வேண்டும். இப்ப கூட இந்த படத்தோட கமிட்மெண்ட் முடிஞ்சிச்சாலும் முடியல. இந்த படத்தோட கமிட்மெண்ட் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா மறுபடியும் ஒரு விமர்சனம் வரும். அதை தாண்டி இந்த பர்டிகுலர் இஷ்யூல இந்த பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த மாதங்களை தள்ளி போட்டோம்னா இது வந்து நிலம் கையகப்படுத்துவதற்கான வேலைகளை கூட துவங்கி விடுவார்கள். ஏன்னா நம்ம பிளான் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா செயற்குழு கூட்டம், நீங்க பாத்திருப்பீங்க, மாநாடு முடிந்த பின் செயற்குழு கூட்டத்துல போடப்பட்ட 26 தீர்மானங்கள்ல 8வது தீர்மானமாக விவசாயத்தை காப்போம் அப்படிங்கிற விஷயத்துலதான் பரந்தூர் குறித்தும் நெய்வேலியில வந்து இந்த நிலம் கையகப்படுத்தல் குறித்து பேசியிருக்கிறோம். அதில் பரந்தூர் குறித்து பேசிய அந்த தருணத்திலே பரந்தூருக்கு செல்வீர்கள். அதுக்கு முன்னாடி கேள்வி இருந்தது, பரந்தூர் குறித்து நிலைப்பாடு என்ன, இதுக்கு நீங்க வெங்கவேல் குறித்து நிலைப்பாடு கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டே இருந்தன. சோ அதுக்குதான் வந்து பரந்தூர் குறித்த நிலைப்பாடு என்னங்கிறத செயற்குழு தீர்மானத்தில் நாம் போட வேண்டும். நம்ம வந்து எப்ப போறோங்கிறது அடுத்தது, முதலில் இந்த செயற்குழு தீர்மானத்தில் தெரிவிப்போம், அது தேவைப்பட்டால் சட்ட போராட்டம் வரைக்கும் நடத்துவோம் அப்படிங்கறது சொல்லியிருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக நீங்க நவம்பர்லயே போலாம், டிசம்பர்லயே போலாம், பல தேதிகளும் பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாக இது எவ்வளவு விரிவாக போகணும், ஏன்னா நம்ம காலம் தாழ்த்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்கறை இருந்தது. சில கால சூழல்கள் எல்லாம் கருதி இது ஓகே, இந்த நேரத்துல இது போவது சரியாக இருக்கும் என்று முடிவெடுத்து நம்ம இந்த நேரத்தில் போகலாம் அப்படிங்கிறதா முடிவானது. ஏன் 1 வருடம் காலதாமதம் கேட்டீங்கன்னா இதுதான் மிக முக்கியமான காரணம். ஆனா இன்னொரு விஷயம், நீங்க வந்து இப்ப போனதுனால ஏற்கனவே ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆயிருச்சா, இல்ல இதுல வந்து ஒரு மாற்று சிந்தனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா, இது ஒரு தேசிய பிரச்சனை அளவிற்கு பேசு பொருளாக மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறதா, அது எல்லாமே நடந்துட்டு இருக்குங்கிற பாக்குறோம். நீங்க சொன்ன மாதிரி 910 நாட்களாக நான் எந்த ஒரு தலைவரும் குறைச்சி மதிப்பிடல. அது விவசாய சங்கங்களாக இருக்கலாம், சமூக செயற்பாட்டாளராக இருக்கலாம், சூழலில் ஆர்வலராக இருக்கலாம், கட்சி தலைவராக இருக்கலாம், ஆளுங்கட்சியை சேர்ந்த கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எதிர்த்து சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஒருத்தரை கூட குறைச்சி மதிப்பிடல. அங்கே போன எல்லோருக்குமே நாங்கள் தலை வணங்குகிறோம். அதே நேரத்தில் இவர் இப்பொழுது போன பிறகு நடந்த அந்த ஒரு பெரிய மாற்றம் என்பது நேற்று அவசரமாக, அது உண்மையிலேயே வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தானு தெரியல, தமிழ்நாடு அபிஷியல் பிளாட்ஃபார்ம்ல இருந்து வராம ஒரு செய்தி வந்திருக்கு. நாங்க வந்து மாற்று விஷயங்கள் குறித்து யோசிப்போம், இல்ல வந்து விவசாயம் பாதிக்காதவாறு இந்த விஷயத்தை செய்வோம். நாங்க நிச்சயமாக யாருக்கும் எதிரானவர்கள் இல்ல, திராவிட மாடல் அரசு இருந்து ஒரு பெரிய கதையெல்லாம் எழுதி ஒரு 3 பக்கத்துக்கு அறிக்கை விட்டுருக்காங்க பார்க்கிறோம். ஒவ்வொரு அமைச்சர்களும் பேசுகிறார்கள். நிறைய என்ன சொல்ல போனா ஒன்றிய அரசுல இருந்து பேசுறாங்க, மாநில அரசுல இருந்து பேசுறாங்க. எல்லாருமே வந்து
நாங்க வந்து மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, விவசாயிகளுக்கு எதிரானவர்கள் அல்ல அப்படின்னு பேச வேண்டிய இடத்திற்கு நகர்த்தப்பட்டுள்ளார்கள், தள்ளப்பட்டுள்ளார்கள் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். நீங்க உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கன்னு சொல்ற இடத்துக்கு எல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப இவருடைய இம்பாக்ட் என்பது இப்ப வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சென்றதனால் என்ன ஆனதோ, என்ன எதிர்பார்த்தமோ அது நடந்திருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனமும் அவசர அவசரமாக எங்களுக்கு அங்கே லேண்ட் ஹோல்டிங்ஸ் இல்லைங்க அப்படின்னு பேச வேண்டிய இடத்திற்கு அவர்கள் நகர்கிறார்கள். அவர் குறித்து நிறைய விவாதங்கள் எழுது. ஆல்டர்னேட்டா என்னங்க சைட்ஸ் இருக்கு, இயற்கையே பன்னூரை விட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசுறது. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசும்போது திருப்பூரே கூட நல்ல இடம் தான். முதல்ல திருப்பூரும் பாடலூரும் ஃபர்ஸ்டே அவங்க விட்டுட்டாங்க, அதுக்கு வந்து ஃபீசிபிலிட்டி ஸ்டடி சொல்லி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த விவாதத்தை கூட இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுப்பியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஏன்னா சென்னையில இருந்து பக்கம்னா திருப்பூர் தான் அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயத்தை எழுப்பியிருக்கிறார். சோ ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் பத்தி பேசக்கூடிய ஒரு இடத்திற்கு நகர்ந்திருக்கிறது இந்த சமூகம் அப்படிங்கிறது. அதுல மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். சில பேர் பேசும்போது அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, பறந்தூர்னா பறந்தூர் தான், நாங்க பிடிச்ச பிடிய விட மாட்டோம்னு சொல்றவங்களும் இருக்கலாம். இல்ல இந்த ஆல்டர்னேட் ஏன் பத்தி பேச மாட்டேங்கிறோம், ஏன் ரிப்போர்ட்ஸ் வராம இருக்கு, ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிற அளவிற்கு இது ஒரு விவாத பொருளாக மாற்றி இருப்பதில் தமிழக வெற்றி கழகத்தின் பங்கு மிக முக்கியமாக. நீங்க போராட்டக்குழு தான் ப்ரையாரிட்டி. நிச்சயமாக அந்த போராட்டக்குழு இவ்வளவு நாட்களாக தொடர்ச்சியாக நீங்க சொல்ற மாதிரி 910 912 நாட்களாக போராடாட்டி இது எதுவுமே வெளியே வராது. அந்த குழுவினருக்கு தான் மிக முக்கியமாக நம்ம முதல் வணக்கம் செலுத்த வேண்டியது அவர்களுக்கு தான். அடுத்தபடியாக இந்த விஷயத்தை இன்று பெரிய அளவில் எடுத்து போய் கொண்டுள்ள தமிழக வெற்றி கழகத்திற்கும் இதுக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு நினைக்கின்றேன். அவர்களும் அதை விரும்பினார்கள். மக்கள்கிட்ட போய் நாங்க கேட்டோம், எங்க நாங்க வந்தா என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார், நீங்க வந்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகாம கூட போகலாம், கவர்மெண்ட் வந்து ஒரு யோசிப்பாங்க, வேற ஒரு ஆல்டர்னேட் வந்து யோசிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு வரும், நீங்க என்ன பேச போறீங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதனாலதான் எங்க தலைவர் என்ன சொன்னாரு, சட்டத்திற்கு உட்பட்டு செயற்குழு தீர்மானத்துல போட்டு சட்ட போராட்டம் வேண்டுமானாலும் நடத்தும் சொல்லி சொன்னாங்க. இங்கே பேச்சு முடிக்கும் போது சட்டத்திற்கு உட்பட்டு தொடர்ச்சியாக நாங்கள் போராடுவோங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு வந்திருக்காரு. இப்ப போராட்ட குழுல இருக்கிறவங்க எங்க பொதுச் செயலாளர் தொடர்புல இருக்கிறாங்க, தொடர்ச்சியா வந்து இந்த போராட்டக்குழு எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அடுத்தடுத்த கட்ட என்னென்ன பண்ணணும்னு சொல்லி பேசுறாங்க, யாரெல்லாம் ஊருக்கு வந்துட்டு போறாங்க, என்ன விதமான முன்னேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது டெய்லி அப்டேட் பண்ணிருக்காங்க, எங்கள்கிட்ட பேசிட்டே இருக்காங்க. அப்போ எங்களை முழுமையாக நம்புறாங்க, நாங்களும் மக்களுடன் நிச்சயமாக இந்த களத்தில் இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையை வாக்குறுதி கொடுத்திருப்போம். காலதாமதம் ஆனாலும் தேவையான நேரத்தில் நாங்கள் அங்கே சென்று இந்த பிரச்சனையை சரியான விதத்தில் கையாள்கிறோம் அப்படிங்கிற அளவிற்கு உண்மையிலே எங்களுக்கு மகிழ்ச்சி தான். நீங்க சொன்ன மாதிரி 910 நாட்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, 34 தலைவர்கள் போயிருக்காங்க, 35வது திரு விஜய் அவர்கள் போயிருக்காருனாலும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு லைம்லைட் வந்து இந்த சமயத்தில் கிடைச்சிருக்கு. முதல் நாளே வந்து அமைச்சர் வந்து தங்கம் தென்னரசி வந்து விளக்கம் கொடுத்ததாக இருக்கட்டும், அடுத்த நாள் மாசு அவர்கள் பேசினதாக இருக்கட்டும், அரசு சார்பில் அந்த அரசுடைய அறிக்கைன்னு ஒரு அறிக்கை வந்திருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனால் இதை இன்னும் வீரியமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. வழக்கம் போல் வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, தன்னுடைய கட்சி மீட்டிங் மாதிரியான ஒரு சுருக்கத்துக்குள்ளே இதை முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து தாவேக்கா மேலே வச்சதை பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னும் வீரியமாக இதை எடுத்துகிட்டு போயிருக்கலாம், இன்னும் ஸ்பீச்சிலையும் இன்னும் சில விஷயங்களை இன்டெப்த்தாக பேசியிருக்கலாம் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, ஒரு ஆக்சுவலா அன்னைக்கு இருந்த நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சதுனால சொல்றேன். ஏன்னா போராட்டக்குழு, இது வந்து தமிழக வெற்றி கழகமாக கூட சொல்ல, போராட்டக்குழுல அவங்க சொன்னது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன். முதல்ல வந்து இவர் வரும் பொழுது இவருக்கு ஒரு வரவேற்பு கொடுக்குற மாதிரியான ஒரு பிளான் இருக்கு. நீங்க நெல்மணி கொடுத்தது பாத்தீங்க, அதெல்லாமே உள்ளுக்குள்ள மண்டபத்துக்குள்ள கூட்டிட்டு போய் முதல்ல வந்து அவருக்கு வரவேற்பு கொடுத்துட்டு இந்த நெல்மணிகள் அங்கேயே வச்சு கொடுத்துட்டு வரவேற்புரை நிகழ்த்துறதே போராட்டக்குழுவோட செயலாளராக இருக்கிற கதிரேசன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவதாக இருந்தது. ஏன் இந்த போராட்டம், எதற்காக இந்த போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம், இந்த போராட்டம் எப்படி எதெல்லாம் கடந்து வந்திருக்கு, எந்த தலைவர்களாம் வந்திருக்காங்க அப்படின்னு கதிரேசன் நீங்க பார்த்திருக்கீங்க, பல சேனல்கள் அவரும் பேசினார். அவர் முதலில் பேசி வரவேற்று அதற்கு பிறகுதான் தலைவர் பேசாக இருந்தது. என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவர் கீழே வர்றாரு, அந்த நெல்மணி வாங்குறாரு, கூட்டம் தள்ளிட்டு அவரே சொல்றாரு, சார் எல்லா அஜெண்டாவும் அப்படியே மாறிடுச்சு சார், நம்ம பிளான் ஒண்ணு, இந்த பிளான் வேற மாதிரி மாறிச்சு. நாங்களே கூட முதல்ல அந்த அம்பேத்கர் திடல ஓப்பன்ல இருந்ததான் சிறப்பு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்த பிறகு நாங்க என்ன, ஓகே பரவாயில்ல, இந்த மண்டபம் எடுத்ததான் கூட ஒரு சரியான முடிவு தான் போல இருக்கு, காவல்துறை எடுத்ததும் சரியான முடிவு தான் போல இருக்கு, அது கூட பெட்டர் அப்படிங்கிற அளவுக்கு நாங்க போயிட்டோம். ஏன்னா கூட்டம் தள்ளிட்டே இருக்கிறாங்க, முழுக்க தள்ளி வந்துட்டே இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் எங்களுடைய மக்கள், எல்லா 13 கிராமத்து மக்கள் நிக்கிறாங்க, உங்களுடைய தோழர்களும் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, இப்படின்னு ஒட்டுமொத்தமாக இது மாறிட்டு இருக்க சூழல்ல அவர் அப்போ என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை பேசிடலாம் அப்படின்ட்டு அந்த இடத்தில் எடுக்கப்பட்ட முடிவு சார். இல்லாட்டி பிளான்ங்கிறதே வேற, இந்த இடத்துல பிளான்ங்கிறதே வேற. ஏன்னா சில பேர் ஆக்கப்பூர்வமாக பேசுற நண்பர்கள் சிலர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த போராட்ட குழுல இருக்கிற சில பேரை நீங்க பேச வச்சிருக்கலாம், நீங்க பேச வச்சிருந்தும் சிறப்பாக இருந்திருக்கு. முதல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை, பெண்களை, நீர்நிலைகள் குறித்து பேசுபவர்களை பேசுவது நிச்சயமா அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இது நம்மளோட கட்சி மாநாடு கிடையாது. இந்த இடம் என்பது விவசாயிகளுடைய கோரிக்கைகள், ஏகனாபுரம் மக்கள் மட்டுமல்லாமல் அந்த சுத்தி இருக்கின்ற பரந்தூரத்தை சேர்ந்த பரந்தூர் எல்லா மாவட்ட எல்லா ஊர்களை சேர்ந்த 13 கிராம மக்களின் விவசாயிகளின் கோரிக்கைகளை கேட்கின்ற போராட்டம். அப்படி இருக்கும் பொழுது இன்னொன்னு நான் சொல்லுறேங்க, இவர் ஏற்கனவே என்ன டேட்டா அதெல்லாம் முதல்ல எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. முதல்ல வந்து அவங்க ஆர்டிஐல போட்டு இந்த டேட்டா, ப்ரீ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட், டெக்னோ எக்கனாமிக் ரிப்போர்ட், பிரிட்டிஷ் காலத்து டேட்டா, நீங்க வந்து சொல்ல நம்ப மாட்டீங்க,
இது வந்து கஞ்சிவரம் அப்படின்னு இருக்கும் பொழுது ஏகனாபுரம்ங்கிற பெயர் என்னவாக இருந்தது? ஏகனாபுரமாகவே இருந்தது. பரந்தூர் என்பது பரந்தூராக இருந்தது. கஞ்சிவரம் காஞ்சிபுரம் மாறிடுச்சு. கம்பன் கால்வாய் வந்து எப்போது கட்டப்படுது? 1200 வருடங்களுக்கு முன்னாடி. அந்த பழமையான ரெக்கார்ட் பல விஷயங்கள் எடுத்திருந்தாங்க. அதே நேரத்துல எங்களுக்கான கோரிக்கை மனு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. தலைவர் தான் என்ன கொடுக்கணுங்கிறது எல்லாமே எங்கிட்ட ஏற்கனவே சமர்ப்பிச்சுட்டாங்க, பொதுச்செயலாளர் ஏற்கனவே சமர்ப்பிச்சுட்டாங்க. அதனால அவங்க பக்கவா தெளிவா இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதையும் கூடுதலாக செய்தால் சிறப்பாக இருந்திருக்கும். தலைவருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை, இப்படியே போலாங்கிறத பிளானா இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த தள்ளுமுள்ள காரணங்களாக எப்படி வந்து நம்ம மாநாடு பிக்ஸ் பண்ண டைம் ஒண்ணு, நடந்த டைம் ஒண்ணு, அங்கே செயற்குழு தீர்மானங்கள் கூட வாசிக்க முடியாத அளவிற்கு அவசரமாக முடிக்க வேண்டிய இடத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டோமோ, அதே மாதிரிதான் இங்கேயும் அந்த மாதிரியான ஒரு கூட்ட நெரிசல் வந்துருச்சு. சரி, சீக்கிரம் முடிச்சிடலாம் நம்ம. ஆனா அதே நேரத்தில் பேச வேண்டிய விஷயங்களை ரொம்ப பாயிண்டடா பேச நினைக்கிறேன். நான் பாக்குறேன் கரெக்டா அந்த 11 நிமிடங்கள் அவர் என்ன பேசணும். ஃபர்ஸ்ட் ஓகே, நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்களா? விமான நிலையங்களே வேண்டாம், விமானமே வேண்டாம் அப்படின்னு சொல்றோமா? ஏன்னா அவங்க நிறைய கருத்து என்ன வந்துச்சு, ஏன்னா ஈவி கார்ல வராரு, எந்த மாதிரி ஒரு ரோட்ல வராரு, நீங்க வந்து எந்த சாலையில வந்தீங்க, நீங்க பயணிச்சு வந்தீங்க, இதெல்லாம் வளர்ச்சி. வளர்ச்சி தான், மாற்று கருத்தே இல்லை. அந்த வளர்ச்சி எங்களுக்கு வேண்டும், தமிழக மக்களுக்கு வேண்டும், இந்தியாவிற்கும் வேண்டும். ஆனால் எதை அழித்து வளர்ச்சி அப்படிங்கிறதா மிக முக்கியமான கேள்வி. ஏன் பரந்தூர் வேண்டாம்? 26.4% நீர்நிலைகளை கொண்டிருக்கிற பரந்தூர். நான் சொல்லல, நீங்க சொல்லல, ப்ரீ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்ல அரசாங்கம் சொல்கின்ற ரெக்கார்ட். அதே நேரத்துல மற்ற இடங்கள் இப்ப நம்ம திருப்பூர் பாடலூர் கூட விட்டுலாம், ஏன்னா அவங்க முதல்ல அதை எடுத்துக்கவே இல்லை. பரந்தூர் பன்னூர் தான் கம்பேரிசன் நிறைய போயிட்டே இருக்காங்க. அந்த பன்னூர்ல எத்தனை வாட்டர் பாடிங்க இருக்கு? ஒரு வாட்டர் பாடி கூட நிறைய பேர் கேட்கறாங்கல்ல, 4.5 ஏக்கருக்கு ஒரு வாட்டர் பாடி கூட இல்லாத ஒரு இடத்த பக்கத்திலே காமிக்கிறோம். அண்ணாமலை சொல்றாரு ப்ரப்போஸ் பண்ணுங்க விஜய்னு சொல்லி சொல்றாரு. நாங்க சொல்றோம் பன்னூர் எடுத்துக்கங்க. பன்னூர்ல என்ன சிக்கல்? நான் உண்மையிலேயே நான் சொல்றேன், இதில் அரசியல் செய்யாமல் நான் வந்து என்ன தமிழிசை அவங்க பேட்டியை பார்த்து, அண்ணாமலை அவர்கள் பேட்டியை பார்த்து, ஒன்றிய அரசை சேர்ந்தவர்கள், பாஜக சேர்ந்தவர்கள் பேசுகிறேன். தயவு செய்து ஏன் பன்னூர் கைவிடப்பட்டது என்று நீங்களும் பேசுங்கள். உங்களுக்கு பன்னூர்ல அவரே சொல்றாரு, பன்னூர பரந்தூர எங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ இதனால ஓகே தான் அப்படி சொல்றீங்கல்ல. ஏன் பன்னூர் கைவிடப்பட்டது? ஏன் அவசரமாக ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒரு அறிக்கை கொடுக்கிறார்கள்? ஏன் வந்து அங்க என்ன நிறுவனங்கள் இருக்கு, யாருடைய நிறுவனங்கள் இருக்கு, யாருடைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு என்று பேசுபொருளாக மாறுகிறது? ஏன் அங்க ஒரு ஸ்பிரிங்ஸ்ங்கிற வாட்டர் நிறுவனம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பல கேள்விகளும் கேட்கப்படுகிறது, எழுப்பப்படுகிறது என்பதை தயவு செய்து பாஜக பேசுங்கள் நாங்க சொல்றோம். ஏன்னா ஒருவேளை நீங்கள் பேசவில்லை என்றால் திமுகவிலும் பாஜகவும் இது சேர்ந்து இந்த நாடகத்தை நடத்துகிறார்கள் என்றால் மக்கள் புரிந்து கொள்வார்கள். எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். அதுலயே நீங்க ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டுறீங்க? இல்ல முழுக்க திமுக லாங்குவேஜ் ஏன் பேசுறீங்க அப்படிங்கிறதுலே பெரிய குழப்பம் இருக்கிறது. அதை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னொன்று மிக முக்கியமாக ஒரு விஷயம் சொல்றேங்க. ப்ரீ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் வந்துச்சு, டெக்னோகிராமிக் ரிப்போர்ட் வச்சு. டெக்னோகிராமிக் ரிப்போர்ட் கூட நீங்க வந்து பப்ளிக் டொமைன்ல பார்க்க முடியல. நான் கூட அவங்க போராட்டக்குள்ள கேட்டேன், அவங்க எனக்கு ஜெராக்ஸ்ல காமிச்சாங்க. மிக முக்கியமாக மச்சேந்திரன் அப்படிங்கிற ஐஏஎஸ் தலைமையில 10ஆம் மாசம் 2023 10ஆம் மாசம் ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழு ஆக்சுவலா 1ஆம் தேதி அக்டோபர் 1ஆம் தேதி போகும்போது கூட மக்கள் வந்து அவங்க எல்லாம் போராடுறாங்க, இல்ல நீங்க வந்து இந்த டயத்துல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க போராடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த குழுவை அழைத்து சென்னையிலேயே வந்து சந்திக்கிறாங்க. நான் சொல்றது 2023 10ஆம் மாசம் அந்த குழு தன் அறிக்கையை சமர்ப்பித்து விட்டது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுறது ஜனவரி 2025, இன்று வரைக்கும் அவங்க கொடுத்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் கொடுக்குறாங்க. டிபிஆர்ல என்ன தகவல் இருக்குன்னு வர மாட்டேங்குது, வெளியே பப்ளிக் டொமைனுக்கு வர மாட்டேங்குது. சரி ஓகேங்க, ஆர்டிஐ போடுறாங்க. அந்த குழுவை சேர்ந்தவங்க தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் மச்சேந்திரநாதன் குழு அவர்கள் கொடுத்த பரிந்துரைகள் என்னன்னு கேட்கிறாங்க. இல்லை, இது தகவல் பெறும் உரிமை சட்டத்திற்குள் பொருந்தாது, நாங்கள் உங்களுக்கு தகவலை கொடுக்க முடியாது. நான் மறுபடியும் ரொம்ப தன்னடக்கத்தோட தமிழக அமைச்சர்கள், தமிழக முதலமைச்சர் எல்லாரும் சேர்த்து நான் தங்கம் பெற்ற கூட நான் வைக்கிற கேள்வி இருக்கு. கேட்கறீங்களா உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கு, என்ன கேள்வி இருக்குன்னு? அவங்க என்ன சொல்றாங்க? கம்பன் கால்வாய் கிட்டத்தட்ட 1200 வருடங்களுக்கு பழமையான கால்வாய், அரசர் காலத்தில் கட்டப்பட்ட கால்வாய். 85 ஏரிகளின் தண்ணீரை தேர்ட் ஆர்டர் ஸ்ட்ரீமா, 3ஆம் படிநிலை எல்லாத்தையும் தண்ணீரெல்லாம் எடுத்துட்டு வந்து கடலை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு கம்பன் கால்வாய் 44 கிலோமீட்டர், அதுல 7 கிலோமீட்டர் கட் ஆகுது. அதுக்கு என்னங்க பதில்னு கேட்டா, இதுவரைக்கும் எந்த ஒரு மாவட்ட ஆட்சியரும் அமைச்சரும் இதற்கு பதில் சொல்லவே இல்லை. இன்னொன்னு என்ன சொல்றாங்க? மக்களை பாதிக்காதவாறு இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம். உண்மையிலே புரியலங்க. 4700 ஏக்கரும் ஏர்போர்ட்டுக்கு வேணும். ஏர்போர்ட் எப்படிங்க இருக்கும்? நம்ம இப்ப மீனம்பாக்கம் ஏர்போர்ட் போனா அங்கே பாருங்க நல்ல விவசாயம் நடந்துட்டு இருக்கு, இங்க பாருங்க அங்க வந்து குளத்துல மக்கள் எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க, அங்கே பாருங்க மக்களா சிரிச்சு, அப்படியா இருக்கும்? ஏர்போர்ட்டுங்கிறது ஏர்போர்ட்டுக்கு நீங்க ஒட்டுமொத்தமாக அங்க இருக்கிற தண்ணீர் எல்லாம் காலி பண்ணி 26% இருக்கிற நீர்நிலைகளை காலி பண்ணி தண்ணீர் எடுத்து வெளியே ஊத்தி அதை காலி பண்ணி நீங்க வந்து அதுல மண் அடிச்சு க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேல கான்கிரீட் போடணும். வித்தியாசமான ஒரு விஷயத்த சொன்னார் ஒரு மாவட்ட ஆட்சியர். அவங்க, நான் யாருன்னு சொல்ல விரும்பல, மாவட்ட ஆட்சியர், என்ன மேடம் ஒரு ஏரிக்கு மேலதான் ரன்வே போகுது, இது எப்படி மேடம் பொருந்தும் கேட்கும் போது, இல்லங்க ஏரிக்கு மேல ரன்வே போனதாங்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்களா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படிங்க இப்பெல்லாம் பேசுறாங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் இருந்துட்டு, சார் ஏரிக்கு மேல ரன்வே போறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க சார். அப்போ இது எல்லாவற்றையும் மூட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த தண்ணீரை என்ன பண்ண போறோம், நீர்நிலைகள் என்ன பண்ண போறோம், கட்டாகிற கம்பன் கால்வாய் கொண்டு போய் எங்க விட போறோம்? நாளைக்கு
நீங்க 2015 மாதிரி 2020 மாதிரி பெருமழை பெய்யுது. ஒவ்வொரு வாட்டியும் ஒண்ணு முக்கியமான விஷயம், பரந்தூர் ஒவ்வொரு வாட்டியும் வந்து வெள்ளத்துல மாட்டிக்குது, சிக்கிக்குது. சென்னையில மழை பெய்யும் போது, காஞ்சிபுரத்துல மழை பெய்யும் போது அது சிக்கிக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தண்ணீரை நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? ஏற்கனவே டிசம்பர் வந்தா டிசாஸ்டர் வந்து பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் இது வந்தால் என்ன செய்ய போறீங்க? அப்போ மச்சேந்திரநாதன் குழுவுடைய அறிக்கையை இது வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டதற்கு காரணம் என்ன? நான் தங்கம் தென்னரசு அவர்களை ரொம்ப பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து வெளியிடுங்க. அதுல என்ன உண்மைகளை நாம் மறைக்க முயற்சிக்கிறோம். இரண்டாவதாக, பன்னூர்ல வந்து டவர் இருக்கு, அது இருக்கு, என்னமோ கதைகள்லாம் சொல்றீங்கல்ல, உண்மை என்ன? பன்னூர் ஏன் உண்மையிலே கைவிடப்பட்டது? ஏன்னா இந்த ப்ரீ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டுக்கும் டெக்னோ எக்கனாமிக் ரிப்போர்ட்டுக்குள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அவங்க சொன்னது பன்னூர்ல வந்து அதிகமான ஃபேமிலி, பரந்தூர்ல கம்மியான ஃபேமிலி. கடைசியா கொடுத்த ரிப்போர்ட்ல என்ன மாத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பரந்தூர்ல கம்மியான ஃபேமிலி, பன்னூர்ல அதிகமான ஃபேமிலி மாத்துறாங்க. ஒரு 1500 1000 குழப்பறாங்க. ஒரு 500 வீடுகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்க பன்னூரை விட்டுட்டோம். நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய அவங்க சொல்றது பொய் தான், பட் உண்மையாவே வச்சுக்கலாமே ஒரு பட்சத்துக்கு. அவங்க சொல்ற அந்த பொய்யில கூட 1000 குடும்பத்துக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறீங்கல்ல, 1000 குடும்பங்களுக்கு கொடுத்துருங்க. அதை தாண்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் முக்கியமா சொல்றதுக்கு, நான் விவசாயம் அழிந்து போகுமா? சில டெவலப்மெண்ட் அழிந்து தான் போகும். நீங்க 2-வே 4-வே அப்படின்னா விவசாயம் அழிந்து தான் போகும். அதுக்கெல்லாம் கூட காம்பன்சேஷன் கொடுங்க. இந்த அழிக்க போகின்ற நீர்நிலைகளுக்கு நீங்கள் என்ன மாற்ற வைத்திருக்கிறீர்கள்? மக்களோட வாழ்வாதாரம் எல்லா இடத்துலயும் கெடுங்க. டெவலப்மெண்ட் அப்படிதான் இருக்கும். நானே சொல்றேன், டெவலப்மெண்ட் வந்து நீங்க சென்னையில பல இடங்கள் ஒரு காலத்தில் விவசாய நிலங்களாக இருந்திருக்கும். அதெல்லாம் அழித்து நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். அது சரியா தவறாங்கிறத வேற டிபேட். அப்படிதான் நடக்கும், டெவலப்மெண்ட் அப்படிதான் நடக்கும். ஆனா இந்த அழிக்க போகின்ற நீர்நிலைகளுக்கு என்ன மாற்று திட்டங்கள் நீங்க வைத்திருக்கீங்க கேட்டால் பதில் இல்லை. ரொம்ப அப்படியே அழகா பேசுறாங்க அமைச்சர்கள்லாம், ஆனா உண்மையை மறைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த உண்மையை தயவு செய்து வெளியே பேசுங்கிறதா எங்களோட கோரிக்கை. அரசு இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிற விஷயம் சொன்னீங்க. எந்த இடத்துலையுமே வந்து நீங்க கேட்ட கேள்விகள் தொடர்பாக அந்த எந்த ரிப்போர்ட்டுமே வந்து பப்ளிக் ஃபோரம்ல கிடையாது. பெரும்பாலான எல்லாமே சீக்கிரசியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த விஷயங்களை விஜய் அவரோட ஸ்பீச்சில் அட்ரஸ் பண்ணியிருந்தா இன்னும் வந்து ஒரு ஹைலைட்டடாக இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம பேசுறதை விட விஜய் பேசியிருக்கும் போது அந்த ஸ்பீச்சுக்கான எலிவேஷன் என்னவா இருந்துச்சு அப்படிங்கும்போது இன்னும் அதை ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கும். பட் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாரோ? அவர் வந்து கவர்மெண்ட்டை மட்டுமே பேசக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு மாநில அரசை மட்டும் விமர்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பேச்சு சுருங்கிருச்சோ அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுதில்லை. அவர் மாநில அரசை விமர்சிக்கிறதுக்காக மட்டும்தான் பறந்துட்டு வந்தார். இல்லாட்டி டங்ஸ்டன் போயிருப்பார். டங்ஸ்டன் போயிருந்தால் அது ஒன்றிய அரசை விமர்சிக்கணும், அதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவர் பரந்தூரை கையில் எடுத்திருக்காரு, சேஃபர் ஜோனில் இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுதில்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, முதல்ல வந்து ரொம்ப பாயிண்டடா சில விஷயங்கள் பேசினார். இந்த பரந்தூரை நீங்கள் விமான நிலையமாக உருவாக்குவதற்கு உங்களுக்கு மறைமுகமான திட்டம் இருக்கிறது, அதான் சொல்றாரு. இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா, ஏன் வந்து இந்த இடம் சூஸ் பண்ணி வேற ஒரு இடத்த நீங்க விட்டீங்க அப்படிங்கிறதுக்கான மறைமுக திட்டம் அப்படிங்கிறதா அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அந்த விஷயத்தை பேசுகிறார். அதோட டீடைல் தான் இது. நீங்க வந்து இன்னொன்னு ரொம்ப முக்கியமான கேள்வி எழுப்பினார். நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் சேலம் 8 வழி சாலையும் காட்டுப்பள்ளி துறைமுகத்தையும் நீங்கள் எதிர்த்தீர்கள். என்ன காரணம்? விவசாயிகள் நண்பன் நாங்கள் அப்படிதான் பண்ணுவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முதல்ல வந்த தேர்தல் அறிக்கையில 8 வழி சாலைங்கிறது விடுபட்டு போச்சு, காட்டுப்பள்ளி துறைமுகம் விடுபட்டு போச்சு. அதற்கு பிறகு சமூக செயற்பாடுகள்லாம் குரல் கொடுத்த பிறகு 2 பாயிண்டா இணைச்சாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். முதலமைச்சரே பேசினார், ஆமா 2 புள்ளி விட்டுட்டோம், நம்ம மறுபடியும் அதை இணைக்கிறோம் தேர்தல் அறிக்கையில சொல்லி சொன்னாங்க. அப்பொழுது நீங்க விவசாயிகள் நண்பன், ஆனா இங்க இருக்கிறவங்க பார்த்தா விவசாயிகளா தெரியலையா அப்படிங்கறதான் கேட்கிறாரு. அவர் இந்த விஷயத்தை தான் அவரோட ஸ்டைல்ல அவருடைய லாங்குவேஜ்ல அது வேற மாதிரி கேட்கிறாரு. அப்படிதான் பாக்குறேன். டங்ஸ்டன் குறித்து பேசுறாங்க, டங்ஸ்டன் குறித்து அவரும் பேசினார். அதுல கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் நீங்க வந்து அதை ஒத்து போறீங்க, அதை வந்து ஏற்கிறீங்களா, அது கூட நான் என்ன சொல்லுவேன், டங்ஸ்டன் குறித்து பேசும் பொழுதும் எதிர்கட்சிகளின் அழுத்தம் இருந்தது, மக்களின் அழுத்தம் இருந்தது. மக்கள் வந்து நம்ம பார்த்தோம், ரோடு ஃபுல்லா வந்துட்டே இருக்காங்க, சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்துல இருந்து வந்து கூஞ்சிட்டே இருக்கிறாங்க. வேற வழி இல்லாமல் தான் அதையே வந்து விட்ரா பண்ணாங்க. டங்ஸ்டனுக்கும் நாங்கள் போதான் வேணும், டங்ஸ்டனுக்கும் போகணும், அரிட்டாப்பட்டிக்கும் போகணும், அங்க இருக்கிற மக்களுடைய குறைகளை பேசணும், அதற்கு அறிக்கைகள் கொடுக்கணும், எல்லாமே இருக்கு. நிச்சயமாக இதெல்லாமே நடைபெற வேண்டிய அவசியம் இருக்கிறதுனா, ஒரு இஷ்யூ எடுத்திருக்கிறோம், ஒரு இஷ்யூடைய வீச்சு என்னங்கிறத பார்க்கின்றோம். எல்லா பக்கம் அங்க இருக்கிற விவசாயிகள் என்ன யோசிப்பாங்க, முதல்ல இருக்கிற விவசாயிகள் என்ன எங்கள்கிட்ட கேட்கறாங்க, சரி காஞ்சிபுரம் போயிட்டீங்க, விவசாயிகள் பக்கம் நிற்கிறீங்க, நீர்நிலைகளை காப்பாத்துறீங்க, டங்ஸ்டனுக்கு வாங்க. ஏன்னா எங்களுக்கு இன்னும் ஒரு உறுதியா எங்களுக்கு தெரியல, இது அரசாங்கம் நடத்திடுவாங்களோ. இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் மறுபடியும் சட்டமன்றத்தில் அறிவிச்சா கூட எங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. ஏன்னா ஒரு சமயம் வரைக்கும் தமிழ் அரசு இது குறித்து பேசவே இல்லை, டெண்டர் வரைக்கும் போன பிறகுதான் இதை வெளியே சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம். இன்னொன்னு 2011 இருந்து நான் வந்து இப்ப ஐயா சகாயமையாவுக்கு சந்திச்சு பேசிட்டு இருந்தோம் ரீசெண்டா. அப்ப அவர் சொல்றாரு, இந்த அரிட்டாப்பட்டி மலையை காவு வாங்குறதுக்கு பிஆர்பி அன்னைக்கே ரெடியா இருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை காப்பாத்தி அப்புறம் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆர்டர் வாங்கி அரிட்டாப்பட்டி மலை ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்தே காப்பாற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அப்போ அதற்கு எப்பொழுதுமே ஆபத்து வராத வண்ணம் நாம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த கோரிக்கையை அங்கே போய் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதெல்லாம் நிச்சயமா மாற்று கருத்திலே உங்கள் கருத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் பேச வேண்டிய விஷயங்களை அவர் ரொம்ப பாயிண்டடா ரொம்ப சுருக்கமாக பேசினார் தான் நான் பார்க்கிறேன்.
விஜயோட ஸ்பீச்சில் வந்து திமுக அரசு இரட்டை விடம் போடுது, டங்ஸ்டனில் தீர்மானம் நிறைவேற்றுறீங்க அப்படிங்கிற விஷயத்த பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த தீர்மானத்துக்கு தாவேக தரப்புலேருந்து எந்த ஆதரவும் தெரிவிக்கல, வரவேற்பும் தெரிவிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுச்சு. அதை தாண்டி திமுக டபுள் ஸ்டாண்டர்டில் இருக்குது, 8 வழி சாலையாக இருக்கட்டும், காட்டுப்பள்ளி துறைமுகமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் தாவேக்காவுடைய ஸ்டாண்ட்லேயும் டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்குது. பரந்தூரை பேசுகிறாங்க, மேல்மாவை பேசலை. ஸ்ரீஹரிகோட்டா வந்து செயற்குழு தீர்மானத்தில் 25வது தீர்மானம் வந்து குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் இருக்குது, அங்கேயும் விவசாயிகள் போராடுறாங்க, அதுக்கு நீங்கள் வரவேற்பு தெரிவித்து நன்றி சொல்கிறீங்க, அப்போ உங்ககிட்டயுமே ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்க தானே செய்யுது அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கிறாங்கல்ல. இல்ல உண்மைதான். நீங்க ஆனா என்னன்னா, நீங்க ஸ்ரீஹரிகோட்டால நீங்க கிட்டத்தட்ட அந்த திட்டம் நடந்து விட்டது. நீங்க முதல்ல மறுபடியும் அதான் சொல்றேன், நீங்க வந்து முழுக்க முழுக்க எதையுமே அழிக்காம வளர்ச்சியை உருவாக்க முடியுமான முடியவே முடியாது. நீங்க இப்ப மதுரை ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் நடக்குது, இதே நேரத்துல பேசிட்டு இருக்க இதே நேரத்துல மருதை ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் நடக்குது. சின்ன உழைப்பு கிராமத்துல இருந்து மக்கள் வந்து அவங்களோட இடைநிலை கையகப்படுத்துறாங்க, அங்கேயும் போராடுறாங்க. அங்க போராட்டம் என்னன்னா, எங்களுக்கு முறையான காம்பன்சேஷன் கொடுங்க. ஏன்னா காலம் காலமாக அந்த மக்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, அவங்க என்னைக்குமே வந்து இல்லைங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லல. ஆனா எங்களுக்கான மாற்று இடம் என்பது மதுரை மாநகராட்சிக்குள்ளேயே. ஏன்னா இது அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற 20 வருடங்களுக்கு முன்னாடி பஞ்சாயத்தா இருந்து பேரூராட்சியா மாறி நகராட்சியா மாறி இன்னைக்கு மாநகராட்சிக்குள்ள வந்துருச்சு. அப்படி இருக்கும் பொழுது பண்றாங்க. அதாவது அவங்க சொல்றோம், சில இடங்களில் நீங்கள் இதை அழித்து அதற்கு உண்டான சரியான காம்பன்சேஷன் நிவாரணத்தை கொடுத்துட்டீங்கன்னா மக்களே அதை ஏத்துக்கிறாங்கன்னா தயவு செய்து செய்யுங்க, அதுல வந்து பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க மக்கள் போராடி கொண்டே இப்ப கிட்டத்தட்ட 900 நாட்களாக போராடுகிறார்கள். இல்ல வந்து நிச்சயமாக இதற்கான மாற்றே கிடையாது, இது நீங்க அழிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துல நீர்நிலைகளை காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற இடத்துல நாங்க அவங்க மக்களுக்கு துறையா நிற்போம்னு சொல்லி சொல்றோம். நெய்வேலியில ஏன் நாங்க துணையா நிற்கிறோம், நெய்வேலி மறுபடியும் கையகப்படுத்துறீங்க, அதை பயன்படுத்துறது இல்ல, அப்ப அதற்கு நாங்க உங்கள் மக்கள்கிட்ட நாங்க துணையாக நிற்போம்னு சொல்லி சொல்றோம். ஸ்ரீஹரிகோட்டா பொறுத்த வரைக்கும் நீங்க அதுக்கு உண்டான சரியான காம்பன்சேஷன் எல்லாம் கொடுத்து நாங்க வந்து இந்த திட்டத்தை எடுக்கிறோம், நாங்க சரியான விதத்துல தான் பண்றோம் அப்படிங்கும் பொழுது அதற்கு எங்களுக்கு பெரிய எதிர்ப்பு இல்லை. நீங்கள் வளர்ச்சிக்கும் அதே நேரத்துல இந்த எக்காலஜிக்கும் சரியான பேலன்ஸ் இருந்தா பிரச்சனை இல்லை அப்படிங்கறத எங்களுடைய பார்வை. இன்னொரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு வந்து விஜய் அவர்களுடைய பேச்சில் சொன்னது வந்து, நான் ஏகனாபுரத்தில் அம்பேத்கர் திடலில் சந்திக்கணும்னு நினச்சேன், எனக்கு அனுமதி மறுத்துட்டாங்க, 1 மணி நேரம் தான் எனக்கு பர்மிஷனும் கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம். இன்னொன்று காவல்துறை கெடுபிடிகள் போட்டதா ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் கட்சியுடைய பொருளாளர் காவல்துறை எந்த கட்டுப்பாடும் விதிக்கலை அப்படின்னு ஊடகங்களில் பேட்டி கொடுத்தார். அதுபோக காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து அனுமதி கொடுத்த அந்த கடிதத்தில் 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் அந்த இடத்தை வீனஸ் வெட்டிங் ரிசார்ட்டை தேர்வு செய்ததும் தாவேக தரப்புல தான் இருக்கு, நேரமும் 1 மணி நேரம் அப்படிங்கிறத அவங்க தான் சொன்னாங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டதை தாங்கள் கேட்டுக்கொண்டபடி அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே தாவேக தரப்பு முடிவு பண்ணிட்டு அது காவல்துறை அனுமதி கொடுத்த உடனே இப்போ தாவேக வந்து அதை வந்து அரசு அனுமதி கொடுக்கல அப்படின்னு அதை அரசியலாக்க பார்க்குறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது எதனால? இல்லைங்க, நீங்க சொன்ன மாதிரி நீங்க அந்த கடிதத்தை ஆனா திரும்ப பாருங்க. நீங்க பொருளாளர் அவர்கள் கொடுத்த கடிதம், அனுமதிக்காக கேட்ட கடிதத்தில் நாங்கள் எந்த இடத்திலும் இந்த இடத்தை கொடுங்கள், நீங்கள் வந்து அம்பேத்கர் திடலை கொடுங்கள்னு சொல்லல, வீனஸ் கல்யாணமோ இல்ல வேறொரு கல்யாண மண்டபமோ கொடுங்கன்னு சொல்லல. நாங்கள் கேட்டது ஏகனாபுரம் மக்களை 19 அல்லது 20ஆம் தேதியில் சந்திக்க வேண்டும், எங்களுக்கு அனுமதி வேண்டும் தான் சொல்லியிருக்கோம். இதுல என்ன கேட்டீங்கன்னா, இதை சூஸ் பண்ணது யார்? நாங்க சூஸ் பண்ணோமா? நாங்க வந்து சார் இங்க ஒரு வீனஸ் வெட்டிங் ரெசார்ட் இருக்கு அங்க போலான்னு சொல்லி சொன்னோமா, இல்ல காவல்துறை சூஸ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா இதை காவல்துறை தான் சூஸ் பண்றாங்க. நீங்க அதுல வந்து இப்ப என்ன அவங்க எப்படி பாக்குறாங்க, இன்னைக்கு வந்து வெளியில ஒரு அம்பேத்கர் திடலோ இல்ல வெளி வட்டத்துல கொடுத்தோம்னா அதிகமான கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டிய அவசியம் ஏற்படணும், எல்லா இடத்தையும் கண்காணிச்சுட்டே இருக்கணும். ஆனா ஒரு க்ளோஸ்டு ரெசார்ட் அப்படிங்கிற போது நமக்கு வந்து அந்த பாதுகாப்பு அம்சம்ங்கிறது கொஞ்சம் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சிந்திக்கிறாங்க. இது அதற்கு அடுத்தபடியாகத்தான் இவங்க சரி இதுக்கு அனுமதி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள்கிட்ட அனுமதி கொடுக்குறாங்க. இதில் சிக்கல் எழுந்தது எங்கன்னு கேட்டீங்கன்னா, அதற்கு பிறகு இவங்க கொடுத்த பிறகு எங்களுடைய தலைவர் என்ன நினைக்கின்றாரு, நம்ம போறது மக்களை சந்திக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஏகனாபுரம் கிராமத்துக்கு அவங்களோட பிளான் என்ன வரும், ஏகனாபுரம் கிராமத்துக்குள்ள கூட்டிட்டு போகணும், அந்த நீர்நிலைகளை அவர்கிட்ட காமிக்கணும், சுத்தி இருக்கிற இடங்கள்லாம் காமிக்கணும் அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு மண்டபத்துக்குள்ள போறதுங்கிறது எப்படிங்க சரியா வரும்? நான் மக்களை பார்க்க தானே வர்றேன். மண்டபத்துக்குள்ள போய் விட அந்த மண்டபத்தோட கெப்பாசிட்டி 1500 பேர், 1500 பேர் சேர் போட்டு உட்கார அளவுக்கு நம்ம வேற ஈவெண்டா பண்றோம். நம்ம மக்கள் சந்திப்பு நடத்துறோம். அப்ப அங்க வந்து சுத்தி வட்டுற கிராம மக்கள் கேட்கும்போது ஒரு 5000 இருந்து 7500 பேர் வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு இந்த போராட்ட குழு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த எல்லா மக்களும் உள்ள வந்து உட்காரவும் முடியாது, அது சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது நாங்க முறையிடுறோம் மறுபடியும். ஐயா இல்லங்க, நீங்க உங்க பாதுகாப்பு அம்சம் கருதி நீங்க அதை கொடுக்குறீங்க, ஆனா எங்களுக்கு ஒரு ஓப்பன் பிளேஸ் இருந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்லி கொடுக்குறோம். இது கொஞ்சம் முன்னும் பின்னும் மாறி போயிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, இல்லங்க நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம், நாங்க முடிவு பண்ணி எங்களோட மேலதிகாரிகள் தெரிவிச்சிட்டோம், அப்படி இருக்கும் பொழுது நாங்க மாற்றுவதற்கான சிரமங்கள் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. தொடர் முயற்சிகள் நடக்குது. நீங்க செய்திகளை வந்து மாறி வந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல நீங்க முதல்ல வந்த செய்திகள் கடுமையான கட்டுப்பாடுகள் அதெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் தரப்பிலிருந்து சொல்லவில்லை. எங்க பொருளாளர் வெங்கட்ராமன் சொன்னது சரி. அவர் முதல்ல என்ன சொன்னாரு, இல்லங்க அந்த மாதிரியான கெடுபிடிகள் எதுவும் போடல,
எங்கள்கிட்ட சொல்லும் போது இந்த இடம் இந்த நேரம் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. மற்றபடி வேற கெடுபிடிகள் இருந்தெல்லாம் எங்கிருந்து கிளம்பியது எங்களுக்கு என்று தெரியாது. சில செய்தி சேனல்கள்ல சில நேரங்கள்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது எங்க இருந்து அவங்க சோர்ஸ் எடுக்கிறாங்க, உண்மையிலே போடுறாங்களா இல்ல வேற சில காரணங்களா போறாங்களான்னு தெரியல. பொருளாளர் சொன்னதான் சரியான வெர்ஷன். ஆனா அதற்கு பிறகு இந்த முயற்சி மேற்கொண்டதுங்கிறது நாங்கள் முயற்சி மேற்கொண்டோம். ஏன்னா தலைவர் சொல்றாரு, நீங்க வெளியே நமக்கு திரள் இடம் சொல்றாங்க. ஏன்னா போராட்டக்குழு 3 வீடியோ அனுப்புறாங்க. இந்த இடம் சரியாக இருக்கும், இந்த இடம் சரியா இருக்கும், ஓப்பன் ஸ்பேஸ்லயே 3 இடம் அனுப்புறாங்க. அதுல இது சரியாக இருக்குமே தலைவரும் நினைக்கிறார். அப்ப நம்ம முயற்சி செய்து பார்க்கலாம். மறுபடியும் காவல்துறை கோரிக்கை வைக்கலாம், கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கின்றோம். அந்த கோரிக்கை கடைசியா அவருடைய என்ன இல்லைங்க முடியவே முடியாது, நீங்க ரெசார்ட்ல சந்திக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு எங்க போய் சில ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்ட காலத்தினால நாங்க என்ன சொல்றோம்னா, வெட்டிங் ரெசார்ட் சொல்லிட்டீங்க ஓகே, ஆனா உள்ளுக்குள்ள போய் மேடையில ஏறி பேச நான் போறது கிடையாது. நான் என்னுடைய வேன்ல இருந்து நான் அந்த மக்கள் எவ்வளவு பேர் சுத்தி நிற்கிறாங்களோ அவங்கள்ட்ட அட்ரஸ் பண்ணிட்டு போயிடுறேன், வெளியே நின்று பேசிட்டு போயிடுறேன் அப்படிங்கறத அவங்க ஒத்துக்காங்க. ஓகேங்க உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதனால இந்த குழப்பம் என்பது நாங்கள் எதுவும் திட்டமிட்டெல்லாம் செய்யப்படவில்லை. எங்களோட முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்குது. காவல்துறை அவங்களோட பாதுகாப்பு அம்சம் கருதி அவங்க ஒரு விஷயம் முன்வைக்கிறாங்க, நாங்க எங்களோட கோரிக்கை முன் வச்சுட்டே இருக்கோம். அதனால இது பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் இப்போ காவல்துறை கிட்ட போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும்னு கேட்டனால இவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு, இவ்வளவு விஷயங்கள்லாம் பேசுபொருளாச்சு. ஒருவேளை விஜய் அந்த போராட்டக்காரர்களை சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா காவல்துறை கிட்ட ஜஸ்ட் இன்டிமேஷன் மட்டும் கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிருக்கலாம். ஒரு 2 பேரோ 3 பேரோ அல்லது ஒரு சிறிய குழு எண்ணிக்கையில போய் அங்க போயிருந்தாங்கன்னா, அதிகமாக ஊடகங்களுக்கு தகவல் கொடுக்காம போயிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. எல்லா தலைவர்களும் அப்படிதான் போனாங்க, இவர் போகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று காவல்துறை சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க அப்படின்னா கூட அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை பிரேக் பண்ணி ஒரு அஜிடேட் பண்ணுறது தான் ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கான ஒரு இதுவாக இருக்கும். எல்லா அரசியல் தலைவர்களும் அதை செஞ்சுருக்காங்க. ஆனால் விஜய் இன்னமும் அந்த ஒரு இன்குபேட்டர் டைப் ஆஃப் பாலிடிக்ஸு, ஒரு ஃப்ரெஷ்ஷான எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் டைப் ஆஃப் பாலிடிக்ஸை டீல் பண்ணார்னா அது எப்படி அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. இல்லை யாருக்கிட்டையும் சொல்லாமல் சத்தமே இல்லாமல் போய் அந்த மக்களை பார்த்துருக்கலாமே. நீங்கள் முதல்ல இது அனுமதி என்பதை தாண்டி எங்களுக்கான பாதுகாப்பை கொடுங்கள் அப்படிதான் நம்ம காவல்துறை முறையிட்டோம். 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் நாங்க எந்த தேதியில வரலாம்னு சொல்லி கேட்கலாம். 19 அல்லது 20 நாங்கள் வருகின்றோம். இந்த 2 தேதியில உங்களுக்கு அனுமதி அல்ல, நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது எந்த தேதியில சரியாக இருக்கும், ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது எந்த தேதியில சரியாக இருக்கும் அப்படிங்கிறதா நம்மளோட முறையீடே முதல்ல. அதனால நம்ம அனுமதி கேட்டதான் வரமாங்கிறது இல்லை. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, பல தலைவர்கள் சொன்ன சீமான் கூட கடைசியா சொன்னாங்க, சீமான் வேல்முருகன் ஒவ்வொருத்தரும் வரும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, காவல்துறைக்கு எப்படிதான் செய்தி வந்துடும். ஐஎஸ் இன்னும் சொல்ல சீமான் கடிதம் எழுதிட்டு தான் வந்திருக்காரு, அவரெல்லாம் நான் வரேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. வேல்முருகன் அப்படிதான் வர்றாரு. அவங்க வாகனங்கள் வரும்போது மறிக்கிறாங்க, சார் இத்தனை வண்டி போகக்கூடாதுங்க, நீங்க ஒரு 10 வண்டி அவர் 20 வண்டி வர வச்சுக்கோங்களேன், இவ்வளவு வண்டி 3 வண்டி தான் சார் போலாம், மேக்ஸிமம் 3 வண்டி தான். அவர் சண்டை போடுறாரு வேல்முருகன், நான் ஒரு சட்டமன்ற பிரதிநிதி, என்ன நீங்க தடுக்க முயற்சி பண்ணீங்களா. சீமான் சண்டை போடுறாரு, நான் உள்ள போய் தான் அவன், எனக்கு 10 வண்டி வேணும், 20 வண்டி, நான் வந்த வண்டிகள்லாம் போகணும், வாகனங்கள்லாம் போகணும் அப்படின்ட்டு. இது இன்னும் சொல்ல போனா நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முதல்ல அதெல்லாம் ரொம்ப கட்டுப்பாடுகள் இருந்தது. அந்த ஊருக்குள்ள யாருமே போக முடியாது. நீங்க ஒரு கேமரா எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க யாருன்னு உங்களை பிடிப்பாங்க, நீங்க எப்படி இங்க ஊருக்குள்ள வரணும் உங்களுக்கு தடுப்பாங்க, அதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி காலத்துல இருந்து தொடர்ச்சியாக பல கட்டுப்பாடுகள் வந்தது. இப்பொழுதும் நாங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் போனா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அங்க இப்போ இன்னைக்கு ஒரு வீடியோ பாக்குறேன். இன்னைக்கு இப்ப திமுக தரப்புல இருந்து திமுக ஐடிவிங்க என்ன பண்றாங்க, போய் மக்கள் பாருங்க, மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மழை வெள்ளம் வந்தால் மக்கள் மகிழ்ச்சின்னு ஒரு செய்தி போடுவாங்களோ அந்த மாதிரி மக்கள்லாம் ஏர்போர்ட்டை விரும்புறாங்க, ஏகனாபுரம் மக்களை ஏர்போர்ட் விரும்புறாங்கன்னு ஒரு பொய் செய்தி ஒன்று போடுறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது இங்க தேவையில்லாத பல பிரச்சனைகளை யாரேனும் உருவாக்குவார்கள் என்றால் அது நமக்கு சங்கடத்தை உருவாக்கும் காரணத்துக்கு தான் முதலே அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வரோம். இன்னொன்னு இறங்கி அஜிடேட் பண்ணுங்க. நீங்க முதல்ல இன்னைக்கு இந்த மக்களை பார்த்து அவங்களோட கோரிக்கைகள் என்ன, இதற்காக நம்ம நிக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை சொல்லணுங்கிறதா இன்னையோட அஜெண்டா. அது கடைசியா நீங்க கேட்ட மாதிரி அவர் சொல்லும் போது என்ன சொல்றார், சட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் போராட்டத்தில். இன்னைக்கு நான் சொல்றேன், மக்களுமே சட்டத்திற்கு உட்பட்டு தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊருக்குள்ள போனீங்கன்னா அந்த ஒரு கார்னர்ல ஒரு போர்டுல டெய்லி எழுதி வச்சுட்டு, எத்தனாவது நாள் எழுதி வச்சுட்டு தினம் போராடிட்டே தான் இருக்காங்க. சட்டத்துக்கு உட்பட்ட போராட்டம் காவல்துறை இன்னைக்கு பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரிங்க, ஓகே, போராட்டம் அற வழியில போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் ஒருவேளை இது மறுபடியும் பரந்தூர நாங்க செஞ்சே தீர்வோம், பரமலை பண்ணதே தீர்வோம் அப்படின்னு திமுக முயற்சிக்குமானால், மக்களை வெளியேற்றுவதற்காகவோ அல்லது நிலங்களை கையகப்படுத்துவதற்கான வேலைகளை செய்யும் என்றால் நாங்கள் உடனடியாக களத்தில் குதிவோம். அப்ப எங்களுக்கு சட்டம் பிரச்சனை இல்லை, நாங்கள் களத்துல குதித்து இந்த பரந்தூர் விமான நிலையம் நிச்சயமாக நடக்க விடாமல் பார்த்துக் கொள்வோம். அந்த நேரத்தில் நீங்கள் பர்மிஷன் கேட்டீங்களா, இல்ல நீங்க எப்படி போலாங்கிற யாரும் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. மக்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் அந்த போராட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் நிச்சயமாக மக்களுடன் இருக்கும். தேவைப்பட்டால் நாங்களே முன்னின்று இந்த போராட்டத்தை நடத்துவோம். இன்னொன்று அங்கே வந்திருந்த கூட்டம் தாவேக்காவினர் பெருமளவில் வந்திருக்காங்க. கட்சி துண்டை விஜய் மேலே தூக்கி எறிஞ்சு அதில் அவர் லைட்டாக முகம் சுழிச்ச மாதிரியான ஒரு விஷயமும் பார்க்க முடிஞ்சிச்சு.
அதை தாண்டி வந்து அது வந்து கட்சி கொடியோட போறாரு, ஒரு போராட்டத்தை தன்மையப்படுத்துதா தாவேக்கா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. வந்திருந்த கூட்டம் வந்து மரத்து மேலே ஏறுறாங்க, சோறு மேலே ஏறுறாங்க, கரண்ட் கம்பத்தில் ஏறுறாங்க. கட்சியுடைய பொதுச் செயலாளர் வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்து நிற்கிறாரு. ஒரு கட்சி பொதுச் செயலாளர் மரத்தை விட்டு இறங்குங்க அப்படின்னு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற இடத்துக்கு வந்து அந்த கூட்டம் ஒரு தள்ளிருச்சு. இதை வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு வந்திருக்கலாம். இதை வந்து இன்னும் கண்ட்ரோல் பண்ணாமல் ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டத்தை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு காவல்துறை அனுமதி கொடுக்கும்போது கூட தாவேக்கா தொண்டர்கள் அப்படின்னு இல்லாமல் ரசிகர்கள் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. இன்னமும் வந்து அந்த குற்றச்சாட்டு தாவேக்கா மேல தொடர்ந்து வைக்கப்படுது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லங்க, அதான் சொல்றேன் இல்ல, நீங்க எல்லோருமே பண்பட்டு விட்டார்களா, முழுக்கவே வந்து ஒரு கட்டுப்பாடான கூட்டமாக மாறிவிட்டார்களா? இல்லை. நீங்க மாநாட்டில் அதான் பார்த்தோம். மாநாட்டில் பொதுச்செயலாளர் என்ன சொல்லிட்டே இருந்தாரு, அது கட் அவுட், பெரிய கட் அவுட்டுக்கு மேல ஏறி நின்றுட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஒரு பெண் ஒருத்தங்க, அந்த பொண்ணு வந்து நீங்க லைட் கட்டுக்கலாம், லைட்மா இறங்குமா இறங்குமா இறங்குமான்னு சொல்லிட்டே இருந்தார். இப்ப அதே மாதிரிதான் நீங்க ஒட்டுமொத்தமாக தாவேக்க தோழர்கள் ஒரு 1000 பேர் வந்திருந்தாங்கன்னா அதுல ஒரு 50-60 பேர் அந்த மாதிரி வேலைகள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு அவர் பார்த்தாலே பேர் எக்ஸைட் பண்ண பாக்குறேன். அவர் வண்டி வந்துட்டு இருக்கு, வண்டிக்கு முன்னாடி ஒருத்தர் ஓடுறாரு, நமக்கு பார்க்க பயமா இருக்கு. நீ வண்டி வேகமா வந்துட்டு இருக்கு, அடுத்தடுத்து பின்னாடி வண்டி வந்துட்டு இருக்கு, விழுந்துருவாரு கூட பயமா இருக்கு. அவருக்கு எப்படியாவது தன்னுடைய தலைவரோட செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு, தலைவரை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கு. இன்னொன்னு, காவல்துறை கட்டுப்பாடு போட்டாங்க, யாரும் வர வேணாம்னு சொல்லி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்களே கொடுக்குறோம், யாரும் வர வேண்டாங்க. இது காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய மக்களுடைய பிரச்சனை. மிஞ்சி போனா காஞ்சிபுரம் மாவட்டம், அப்புறம் ஸ்ரீபெரும்புதூருடைய தொகுதி, அந்த ஒன்றியம் அவர்கள் வந்தால் போதும் தான் சொல்லி சொல்றோம். ஆனா தலைவர் வர்றாரு, நம்ம அவர் கூட நம்ம சேர்ந்த சமயம் சால்டாரிட்டில நிக்கணும், அவருக்கு எதுவும் பிரச்சனை வந்தா நம்ம தான் கூட நிற்கணும். இது வந்து என்ன காவல்துறை முழு பாதுகாப்பெல்லாம் கொடுப்பாங்களான்னு தெரியல. அப்படி இவங்களும் பல ஊர்கள் வந்து கிளம்பி வர்றாங்க. அது நடந்துட்டு தான் இருந்துச்சு. பல இடங்கள் நிக்க வைக்கவும் பட்டாங்க. இப்ப நம்ம தோழர்கள் நிறைய பேர் போகும் பொழுது அவங்க டோல்லே நிப்பாட்டாங்க, இல்லைங்க போக அனுமதி கிடையாதுங்க, மற்ற மாவட்ட வண்டிகளுக்கு அனுமதியே கிடையாதுங்கிற அளவுக்கு அவங்க போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து முழுக்க நீங்க வந்து சிலர் அப்படித்தான் இருக்கிறார்கள், சிலர் அப்படித்தான் இருப்பார்கள், அவர்களும் மாற வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஆனா இது முழுக்க அப்படிதான் இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகமே இந்த ரசிகர்களாக தான் இருக்காங்க. அவங்க தோழர்களாக மாறவில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நிச்சயமாக இல்லை. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்னொரு விஷயம் வந்து விஜய் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறது இல்லை. இப்பயும் வந்து மைக் நீட்டப்பட்டுச்சு, அந்த கார் கண்ணாடி, ஏற்றி விடப்பட்ட கார் கண்ணாடி அப்படியே இருந்துச்சு. மைக்கை நீட்டும் போது கூட வந்து அதை கண்டுக்காம போனாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. செய்தியாளர்களை சந்திப்பதில் விஜய்க்கு என்ன ஒரு தயக்கம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு இருக்கு. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சு இன்னும் 10 நாட்கள்ல ஓராண்டு ஆக போகுது. ஓராண்டு காலமாக அரசியலில் இருக்கக்கூடிய கட்சி, தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கட்சி, அந்த கட்சியோட தலைவர் செய்தியாளர் சந்திப்பை நடத்தலை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்குல்ல. செய்தியாளர் சந்திப்பதில் என்ன ஒரு தயக்கம் இருக்கு? இல்லைங்க, தயக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம சந்திக்கிறான்னு வச்சுக்கலாமே, பிரஸ் மீட் இன்னைக்கு இருக்குன்னு சொல்லிட்டோம். நம்ம பரந்தூர் குறித்து பேசுவதற்காக, பரந்தூர் மக்களின் பிரச்சனைகளை பேசுவதற்காக வந்த இடத்தில் பரந்தூர் குறித்து மட்டும்தான் கேட்கப்படுமா அப்படின்னா, எனக்கு தெரிந்து முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசுகிறாரே, அதுக்கு நீங்க ஏன் கண்டனம் தெரிவிக்கலாம், இதுதான் முதல் கேள்வியாக இருக்கும். ஏன்னா அவர் ரிப்போர்ட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கேள்விகளையும் நம்ம கேட்டணும், அவர் முதல்ல பிரஸ் மீட் கொடுக்குறாரு அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் அந்த போக்கஸ்ங்கிறது மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பரந்தூர் மக்களுக்கான செய்தி என்ன, பரந்தூர் மக்கள் எந்த செய்தியை இந்த உலகத்துக்கு சொல்ல விரும்புகிறார்கள் மட்டும் சொன்னா போதும் அப்படிங்கிற காலம். நிச்சயமாக வேற இஷ்யூஸ் எதுவும் போகாம தனிப்பட்ட முறையில் பிரஸ் சந்திப்பார். அவர் சந்திப்பதற்கான திட்டங்கள் இருக்கிறது. அது பனையூரிலே கூட வெகு விரிவாக நடக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்வார். இல்ல நீங்க சொல்றது வந்து பிரஸ் அட்ரஸ் பண்றதுல வந்து இஷ்யூஸ் இருக்கலாம். ஏன்னா பல்வேறு கேள்விகள் கேட்பாங்க, பல அரசியல் தலைவர்கள் கிட்ட வந்து சம்பந்தம் இல்லாத கேள்விகள் கேட்டு அது வந்து ஒரு அன்வான்ட் சிச்சுவேஷனாக கூட சில நேரங்கள் நடந்திருக்கு. என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னா, ஊடகங்கள்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. ஒரு ரெகக்னைஸ்டு மீடியாஸை கூப்பிட்டு அவங்க கிட்ட வந்து இஷ்யூ பேஸ்டாக சில விஷயங்கள் பேசலாம், அல்லது அவருக்கு விருப்பமான அல்லது அவருக்கு இது வந்து நல்ல ஊடகங்கள் அப்படின்னு சொன்ன ஊடகங்களுக்கு ஒரு பிரிண்ட்டுக்கோ இல்லை சேட்டலைட் மீடியாஸ்க்கோ கூட வந்து ஒரு 1-to-1 இன்டர்வியூ மாதிரியோ இல்லை அந்த மாதிரியான டாக்ஸ் கூட வர மாட்டேங்குது. மீடியா கிட்ட அவருடைய டோட்டல் சைலன்ஸாக இருக்குது, அவருடைய தொடர்பே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல நிச்சயமா சந்திப்பார், சந்திச்சு தான் ஆக முடியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட நிறைய மீடியா ஹெட்ஸே கேட்கறாங்க, நீங்க வந்து எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வாங்கி கொடுங்க, நாங்க அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. பிரிண்டா இருக்கலாம், இல்ல விஷுவல் மீடியாவா இருக்கலாம், எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதற்கெல்லாம் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது, அதெல்லாம் செய்யாமல் இருக்க மாட்டார். அவர் நிச்சயமாக சந்திப்பார், இந்த தனிப்பட்ட முறையிலும் ஊடகங்களை சந்தித்து பேசுவார், தேவைப்பட்ட பேட்டிகளை கொடுப்பார். ஓவரால் பிரஸ் மீட்டும் அவர் கூடிய விரைவில் கொடுப்பார். அவர் இறுதியா ஒரு கேள்வி, இப்ப என்ன அப்படின்னா, பரந்தூர் ஏன் விமான நிலையம் அங்க பரந்தூர்ல அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை விஜய் அவர்கள் வச்சாரு. அந்த போராட்டத்துக்கு அவர் எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கான சொல்லப்படுற காரணம் நியாயமாக இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டுங்கிறது வேலிடா இருக்கு. அதே பக்கம் பரந்தூருக்கு விஜய் ஏன் வந்தாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு
காரணம் கற்பிக்கிறாங்கல்ல, அதாவது வந்து எங்கேயுமே வெளியே வர மாட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை மாற்றுவதற்காகவும் ஆடியோ விவகாரம் இருக்குது அதை மடைமாற்றுவதற்காகவும் அண்மையில் 2 ஆடியோக்கள் வெளியாச்சு, அது ஒரு கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, அதை சமாளிப்பதற்காகவும் உட்கட்சியில் இருக்கக்கூடிய பூசல்களை சமாளிப்பதற்காகவும் அதை மடைமாற்றுவதற்காகவும் தான் வந்தார். ஏன்னா விவசாயிகள் பிரச்சனைனா நிறைய விவசாயிகள் பிரச்சனை இருக்குது, அப்போல்லாம் அமைதியாக இருந்தார், யூஜிசி பிரச்சனை இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து அமைதியாக இருந்தவர் இப்போ திடீர்னு வந்திருக்காருன்னா இதுதான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தேரி சொல்லப்படுது இல்லை? இல்லைங்க, பனையூர்ல இருந்து அறிக்கைகள் கொடுத்தா இல்ல பனையூர்ல இருந்து தலைவர்களுக்கான மாலை மரியாதை செய்தா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாரு, பனையூர் பண்ணையாரா இருக்காரு அப்படின்னு விமர்சனம் வச்சு வெளியே வாங்கங்கிறாங்க. வெளியே வந்தா எதுக்கு தெரியுமா வெளியே வந்தார்? நீங்க அதற்கு பிறகு வெளியே வந்து பேசினால் எதுக்கு தெரியுமா பேசினார்? ஏன் 12 நிமிஷம் மட்டும் தான் பேசினார் இப்படின்ட்டு இப்ப நாளைக்கு வேங்கவேல் அவர் போறாருன்னா ஏன் வேங்கவேலுக்கு போகிறார்? இது மாதிரி தொடர்ச்சியான பல கேள்விகள் வைக்கப்பட்டு கொண்டேதான், அரசியல் தலைவர் வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும். அதில் மறுபடியும் நியாயமான விமர்சனங்கள் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். தலைவர் பார்த்து கொண்டது எல்லாத்தையும் பார்க்கிறாரு, அவர் நியாயமான விமர்சனங்களுக்கு செவி சாய்க்கிறார். இது வேணும்னா என்ன பண்ணாலும் ஏதாவது கேள்வி கேட்டுட்டே தான் இருப்பாங்க. அவங்களோட நோக்கம் என்பது வேறு. நம்மளை முடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பதில் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கின்றேன். அவரே சொன்ன மாதிரி முதலாக பரந்தூரிலிருந்து என்னுடைய கள செயல்பாடுகளை துவக்குகிறேன் அவரே சொல்றார். சொல்லப்போனா கள்ளக்குறிச்சி ஏற்கனவே போனாரு, பட் ஆனா ஒரு பாசிட்டிவ் நோட்ல மக்களுடைய போராட்டத்திற்கு அங்கீகரித்து இது வந்திருக்காரு. என்னுடைய பயணம் இங்கிருந்து துவங்குகிறது அப்படின்னு சொல்வதற்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பயணம் நீளப் போகிறது, அடுத்தடுத்த களத்தில் என்னை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம், சந்திக்கலாம் அப்படிங்கிறதான். அப்போ இந்த ஒரு வாட்டி இப்ப பரந்தூருக்கு வந்ததே எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மக்கள்கிட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. நீங்க இப்ப கொஞ்ச நாள் இதுல ஒரு தொய்வு இருக்கு, இன்னும் சீக்கிரமா செயல்படணும் அப்படின்னு சொன்னவங்க கரெக்டான ஒரு டயத்துல வந்துட்டாரு, இன்னும் வேகமாக அடுத்தடுத்த இடங்களுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு பாசிட்டிவா பேசுற எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. சோ அவர்களுக்கான பதில் என்பது நிச்சயமாக நாங்கள் இந்த களத்தில் தொடர்ச்சியாக செயல்படுவோம் என்பதுதான். சரி, அடுத்து வேங்கவேல் போறதா சொல்லியிருக்காங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, படத்தை முடிச்சுட்டு விஜய் அவருடைய கலை செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு நம்புவோம். இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி தோழர். நன்றி.